எல்லாரும் அம்மாவை பற்றி ரொம்பவும் பெருமையாக பேசுகிறாங்க. அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அத்தனை பாட்டு பாடினாங்க, இவ்வளோ பெரிய பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரே விஷயம்தான். அவங்க அந்த கடைசி வாழ்நாளில் அவங்க அனுபவித்த அந்த கஷ்டங்கள் மட்டும்தான். ஆனால் ரொம்பவும் உன்னதமான ஒரு ஆத்மா படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுச்சு. என்றைக்குமே ஒரு தாய்க்கு அந்த நிலைமை அப்படிங்கிறது வரவே கூடாது. தனக்கு பிறந்த குழந்தைங்கள தவிர மருமகனாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, அவங்க அந்தளவுக்கு நம்மளை நேசிக்க மாட்டாங்க. என்னைக்கு தன்னுடைய மகன் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களோ அன்னைக்கே ஜானகி அம்மா மனதளவில் இறந்துட்டாங்க. ஆனால் நடமாடிக்கிட்டு இருந்தது அந்த வெறும் கூடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாவை பற்றின முழு உண்மையும் போட்டு உடைச்சிருக்காங்க வேலைக்கார பெண்மணி ஒருத்தங்க. அவங்க சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு சமூக வலைதளங்களையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜானகி அம்மா தென்னிந்திய அரசு, அதாவது தென்னிந்தியாவோட நைட்டிங்கல், மத்திய அரசோட பத்மபூஷன் விருதியை வேணான்னு சொன்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். 40,000 பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் 25,000 பாடல்கள் தமிழுக்காக பாடியிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடாத பாடல்களே கிடையாது. ஆனாலும் அந்த பெண்மணிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது சரியான தருணத்தில் கிடைக்காதனால மத்திய அரசோட மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருதியை உதறி தள்ளினாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த கடைசி காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் எளிமையானதாக இல்லை. இப்போ இறந்த படிப்படியாக இறந்த எல்லா ஜாம்பவான்கள், பாரதி ராஜா, பாகியராஜ், இன்னைக்கு ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரோடைய கடைசி காலமும் அந்தளவுக்கு நிம்மதியாக கிடையாது. பாரதி ராஜா சார் சொத்து விஷயத்தில் மகனுக்கும் மகளுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு 1 வருட காலம் செத்து பொழைச்சாரு. மகன் இருந்த அப்புறமேலு தானும் இறந்துடணுங்கிற ஒரு முடிவோடு தான் அந்த காலத்தை அவர் இறப்பை எதிர்கொண்டுட்டு இருந்தார். அதே மாதிரி தான் ஜானகி அம்மா என்னைக்கு தன்னுடைய உயிராக இருந்த தன்னுடைய மகன் இறந்தாரோ அப்போவே இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. அவருடைய மனைவி இன்றைக்கி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்போவோ அவருடைய மகனை விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு கிட்டத்தட்ட நிறைய கோடிக்கணக்கான சொத்துகள் அப்படிங்கிறது இருக்குது. தமிழகத்தில் மட்டும் இல்லை, மைசூரில் அப்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறமேலு பில்டிங், தனியான காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எஸ்டேட், ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் இருக்குது. இந்த சொத்துக்கள் எல்லாமே அவருடைய மகன் முரளிதரனோட வாரிசுகளுக்கு தான் போய் சேரும். ஆனால் அவரை பிடிக்காம அவருடைய மருமகள் என்னைக்கோ விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நல்ல முறையில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னாலும் ஜானகி அம்மாவோட ஆசை எல்லாருமே ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண்மணிக்கு இருக்கிற ஆசை தான் அவங்களுக்கும் இருந்தது. ஆனால் மகன் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையவே வாழ பிடிக்காம தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. அவங்க மாரடைப்பால் தான் இருந்தாங்க. அப்படின்னாலும் அந்த வலி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருந்தது. தன்னுடைய மகனுக்கு 2 மகள்கள் இருந்தாலுமே ஒரு மகள் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் மைசூர்லேயே இருந்தாலும் கூட அப்பப்போ தான் வந்து பார்த்துட்டு போவாங்க. மருமகளும் பேத்தியும் அப்பப்போ தான் வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு முழு நேர கவனிப்பும் எங்களால் மட்டும்தான் தரப்படப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் அம்மானு கூப்பிடுவேன், பாட்டி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இன்றைக்கி அலற சொந்தங்கள் எல்லாம் அன்னைக்கு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்காங்க அந்த பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகன் இருந்த அப்போவே அவங்க பாதி செத்துட்டாங்க. ஒரு தாய் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய மகனை பறி கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த வயதுலையுமே ஒரு நரக வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஒரு மனுஷனால் அந்தளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது. வாழ்ந்தாலும் நடைப்பினமாக தான் வாழ்வாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் ஜானகி அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இறைவனடி போய் சேர்ந்ததே ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா எத்தனை நாள் மகன் இல்லாத அந்த நரகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்கோம். தனிமை மட்டும்தான் அவங்களுடைய கடைசி காலமாக இருந்தது. ஏன் அவங்களால முடியாத அந்த 70 வயசு 75 வயசு வரைக்கும் அவங்க பாடலை பாடினாங்கன்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சே தவிர குடும்ப வாழ்க்கை அந்தளவுக்கு அவங்களுக்கு நிறைவானதா சந்தோஷமானதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாங்க அந்த பெண்மணி.